பணம் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணியும் பெரிய அளவுக்கு அதில் மாற்றம் ஏற்படலை. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி மணி ஃப்ளோ இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் பண்ணுற பயிற்சியோ இல்லை அதை செய்யறதுல ஏதாவது தவறு இருக்கோ அப்படின்றது கிடையாது. நீங்கள் பணத்தை பற்றி என்ன மாதிரியான உணர்வுகளை தினந்தோறும் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றது தான். ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி செய்யும்போது இருக்கிறதே ரொம்ப சுலபமான விஷயம் பணத்தை ஈர்க்கக்கூடியது தான். அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால மேனிஃபெஸ்டேஷன் பெருசாக ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, இப்போ நான் சொல்ல இருக்கிற சில விஷயங்களை ரொட்டீனில் கரெக்டாக ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி நீங்கள் செய்யாமல் தினந்தோறும் அப்ளை பண்ணுறதுல பெரிய அளவுக்கு பலனளிக்காது. கூடவே பணம் ரீதியான நம்ம உணர்வுகளையும் சரி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நியர்லி 7 to 8 இயர்ஸாக மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கரியர்னு எல்லா தேவைகளுக்கும் உண்டான மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் மற்றும் அஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஈர்ப்பு விதி பயிற்சிகளை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்களை பணம் சார்ந்து நம்ம உணர்வுகளில் சரியாக வச்சுக்கொண்டதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், பணத்தை மட்டும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது ஒரு பொருள் கிடையாது, இது ஒரு ஆற்றல்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள். இதை பற்றி பேசின சில வீடியோஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பணத்தை ஈர்க்கிறதுக்கான பயிற்சிகள் செய்கிறீங்க. இதோடையே சேர்ந்து நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய முதல் விஷயம், இதுக்கப்புறமா இந்த பணம் எவ்வளோ இருக்குன்றத அடிக்கடி போய் பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். சாதாரணமாக நம்ம ஒரு பணம் வந்திருக்கு, அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக அப்போ பார்க்குறது வேறு விஷயம். நம்ம கிட்ட பணம் இருக்கா, செலவாயிடுச்சா, பத்துமா அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் அடிக்கடி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது உண்மையிலேயே நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிக்கு எதிரானது. எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் பயிற்சிகளில் அபண்டன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, அபரிமிதத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் அடிக்கடி பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணும்போது சின்ஸ் உங்களுக்கு இந்த மணி லேக் ஆல்ரெடி இருக்குன்றனால கான்ஷியஸ்க்கு அந்த சூழலை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க. அது எந்த வகையில் உங்கள் கான்ஷியஸ்க்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்? இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு நிறைய பேருக்கு. இதுக்கப்புறம் செக் பண்ணணுன்னா உண்மையிலேயே ஏதாவது ஒரு அவசியம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ரியாலிட்டியை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறது எந்த வகையிலையும் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. இது அதிக பயத்தையும் மனசுக்குள்ளே பணத்தை பற்றின நிலையற்ற தன்மையும் தான் உருவாக்கும். ரெண்டாவது விஷயம், பணத்தை பற்றி முதல்ல மோசமாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணணும். நம்ம கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை தெரிஞ்சவங்க கூடயோ பேசும்போது நம்ம ரொம்ப இயல்பாக பணத்தை பற்றி மோசமாக பேச வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ஸில் பணக்காரங்களை பற்றி மோசமாக பேசுகிறதோ, இல்லை பணம் அதிகமாக வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதோ, இல்லை பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பேசுகிறது, இல்லை பணம் எப்பவுமே நிற்கிறது இல்லை, செலவாயிட்டே இருக்குது, இப்போ பாரு எவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் மணி எனர்ஜியை குறை சொல்லிட்டே இருக்கிறது தொடர்ந்து அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பை தான் உருவாக்கும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ கூட பணத்தை பற்றி எங்கேயும் மோசமாக பேசுகிறதுக்கான சூழலை போய் மாட்டிக்காதீங்க. நீங்களுமே அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு உங்கள் சைடில் இருக்கிற அன்கிரேட்ஃபுல்லான தாட்ஸை ஷேர் பண்ணுற ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஈர்க்க நினைக்கிற ஒரு ஆற்றலை நீங்களே மோசமாக பேசும்போது அது எப்படி உங்கள்கிட்ட வரும்? அடுத்த முக்கியமான விஷயம், எந்த ஒரு சூழல்லையும் எவ்வளோ சின்ன பணமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகமான பணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு 100% நன்றி தெரிவிக்க ஆரம்பிங்க. அது 10 ரூபாயா, 100 ரூபாயா, 1000 ரூபாயான்றதெல்லாம் கான்ஷியஸ்க்கு தெரியாது. பணம் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி. அது எவ்வளோ கம்மியாக வந்தாலும், எந்த சோர்ஸ்ன்னு வந்தாலும் அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இது வெறும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தின் மட்டும் கிடையாது. இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு எதர்ச்சியாக பணம் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கேஷ்பேக் கிடைக்குது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டில் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் தான். எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான். நீங்கள் வந்து பணம் அப்படின்னு இந்த வழியில் தான் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் எனர்ஜியை ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா பணம் வர வழிகள் நீங்கள் இவ்வளோதான் நீங்கள் குறிப்பிடவே முடியாது. அதனால் பணத்தினோட அளவை பொறுத்தோ அதை வர வழிகளை பொறுத்தோ உங்களுடைய மைண்ட் செட்டை வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நன்றியோடு இருக்க பாருங்கள். பணத்தை பொறுத்த வரைக்கும் அபண்டன்ஸ்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான வழின்றது கிராட்டிடியூட் தான். கம்ப்ளைனிங் பண்ண அதுக்கு எகெயின்ஸ்டாக லைஃப் ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும். நாலாவது விஷயம், பணத்தை பற்றி மோசமாக பேசக்கூடிய டிஸ்கஷன்ஸ்லேயோ என்விரான்மெண்ட்லேயோ நீங்கள் இருக்காதீங்க. தொடர்ந்து கடன் பிரச்சனை இல்லை வந்து பணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அதிகம் பேசிகிட்டு இருக்கிற கேங்கில் எப்போவுமே நீங்கள் வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கேங்லேருந்தே விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஆஃபீஸ் கலீக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஈவன் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் கூட அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முதல்ல பேசும்போது நீங்கள் பணத்தை பற்றி மோசமாக பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறது பணத்தை பற்றி மோசமாக பேசக்கூடிய இடங்கள்லையும் இருக்காதீங்கன்றேன். இது சில இடங்களில் ரொம்ப ஹார்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கலீக் கூடயோ இல்லை வந்து ஒரு மேண்டேட்ரி பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கும்போது யாராவது இதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அங்கே எந்திரிச்சு போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் இந்த கான்வர்சேஷனை என்கரேஜ் பண்ணி அதோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு வேளை பெரிய கனவுகள் இருக்கலாம், பணத்தின் மீதான அதிக நம்பிக்கை உள்ள இருக்கலாம். ஆனால் தப்பான என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஓன் பிலீஃப் சிஸ்டத்தையே கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மணி மாறுறதுக்கு என்விரான்மெண்ட் நிறைய வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அது உங்களை பாதிக்கணும்னா நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணால் மட்டும்தான். அடுத்த முக்கியமான விஷயம், பணம் சார்ந்த அவசர தேவைகளுக்காக நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு வித்தின் அ மந்த் 1 lakh கிடச்சிடணும், வித்தின் 6 monthsக்குள்ளே இவ்வளோ பணம் கிடச்சிடணும், இந்த மாதிரி பணத்தினோட அளவை குறிப்பிட்டு ஒரு அர்ஜென்சியை பேஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சக்ஸஸ் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே மாறாமல் அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராது. ஸோ ஏன் சில பேர் சக்ஸஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆசைப்பட்ட இல்லை அவங்க எதிர்பார்த்த அந்த பணம்ன்றது அவங்களுடைய நம்பிக்கையின் அளவுக்குள்ளே இருக்கும். அதாவது உங்களால் ஒரு 50,000 to 70,000 தான் நம்ப முடியும்னா, அந்த பணம்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது தானாகவே உள்ளே வந்துடும். இல்லை தேவைக்கான முயற்சிகளை செஞ்சு நீங்கள் அதை ஏற்றுருவீங்க. ஆனால் எது நம்பிக்கைக்கு வெளியே இருக்கோ அது நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது நெகட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நான் முதலே சொன்ன மாதிரி பணம்ன்றது ஒரு ஆற்றல், இது பொருள் கிடையாது. இங்கே மேனிஃபெஸ்டேஷனை எதை வேணால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு சொல்லும் போது சில பேர் அதை புரிஞ்சிக்காமல் பணத்தை நேரடியாக அந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. அதை என்கரேஜே பண்ண மாட்டேன். இது வரைக்கும் இதை சார்ந்த நிறைய டீட்டெயில்டு வீடியோஸும் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதுக்காக ஒரு கம்ப்ளீட் கோர்ஸே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம அந்த வளர்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது, அதாவது ஒரு 0 to 100 போகணும்னு நினைக்கும்போது, 0 to அட்லீஸ்ட் ஒரு 10 லெவல் போகணும்னு நினைக்கும்போது பணத்தை பற்றின நிறைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் பணத்தின் மீதான கண்ணோட்டத்தை மாற்றுறதுக்கும், பணம் ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு எனர்ஜி தான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கும் 1% கிளப்னு ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ணி அது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். எனக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அந்த கோர்ஸுடைய அடிப்படையே என்னென்னா, பணத்தை மையப்படுத்தாத வாழ்க்கைக்கு எப்படி போகிறது. ஸோ உங்களுக்கு அது தேவை இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதனால் பணத்தை மையப்படுத்தி எந்த ஒரு பயிற்சியும் செய்யாதீங்க. முக்கியமாக பணம் எனக்கு அர்ஜென்ட்டாக நீடாக இருக்குன்னு சொல்லி எந்த ப்ராக்டிஸும் ட்ரை பண்ணாதீங்க. அது நிறைய இடங்களில் உங்களை இன்னும் ஃபினான்ஷியல் நெகட்டிவாக தான் மாற்றும். அடுத்தது, இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான பயிற்சியில் இருக்கும்போது அந்த பயிற்சியை ரொம்ப எக்ஸசிவாக செய்கிறது, ஓவர்டூ பண்ணுறது. சில பேர் சில அஃபர்மேஷன்ஸை திரும்ப திரும்ப ரொம்ப லவுடாக வச்சு கேட்பாங்க, இல்லை அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது, பணம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த ப்ராசஸை இங்கே கான்ஷியஸ்க்கு ஒரு தேவைக்குண்டான அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு போக தான் பண்ணுறீங்களே தவிர, அதுவே அப்சஷனாக மாறிடுச்சுன்னா கான்ஷியஸ்க்கு இன்னும் அதிக ஃபியர் தான் வரும். ஸோ பயிற்சியோட அளவுக்கு தான் பண்ணணுமே தவிர, இங்கே சில பேர் ரொம்ப அப்சஸ் ஆகி அந்த பணம் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தன்னுடைய உள்ளே இருக்கிற பயத்துக்கும் அதீத எதிர்பார்ப்புக்கும் ரொம்ப எக்ஸசிவாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, இங்கே பணம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு தேவைக்குமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் நடந்துடும் அப்படின்றது உண்மையே கிடையாது. ஏன்னா இங்கே உங்கள் கான்ஷியஸ்க்கு தான் அதை டீச் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்காத வேறு திசையில் நீ பார்க்கணும், இது வேறு மாதிரி நீ புரிஞ்சுக்கணுன்னு கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ண முடியாது. இதை நீங்கள் பண்ணுறதுனால சில பேர் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறாங்கன்னா, நிறையா நான் பண்ணேன்னா கான்ஷியஸ்க்கு புரிஞ்சிடும். கான்ஷியஸே நீங்கள் தான், இந்த யூனிவர்ஸும் நீங்கள் தான். இங்கே யாரும் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸை காது கொடுத்து கேட்க போகிறது இல்லை. இதனுடைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள உங்கள் சிந்தனைக்குள்ள தான் நடக்க போகுது. அப்படின்றனால இந்த பயிற்சியில் ரொம்ப அப்சஸ் ஆகி பண்ணாதீங்க. பணம் சார்ந்த விஷயங்கள் அப்சஸ் ஆனீங்க அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட் டர்ன் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக அதிக ஃபியரை உருவாக்கும். அடுத்த விஷயம், காலப்போக்கில் இந்த சொசைட்டி சொல்லிக் கொடுத்தோ இல்லை பேரண்ட்ஸோட எஜுகேஷன்லையோ நமக்குள்ள பணம் சார்ந்த நிறைய கில்ட் உருவாயிருக்கும். நிறையா பணம் சம்பாதிக்கிறது பிரச்சனைகளை தான் உருவாக்கும். நம்ம நிறையா பணம் வச்சுருந்தோம்னா அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க. பணம் சம்பாதிக்கிறன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வந்துடும். அதை பாதுகாக்க முடியாது. நிறையா பணம் வச்சுருக்கவங்க எப்பவுமே பிரச்சனைக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான நம்ம சிந்தனைகளை சிலது உருவாக்கி வச்சுருப்போம். இது எப்படின்னா, சக்ஸஸ் ஓவர் ஃபியர்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு கிடைக்கிற வெற்றிக்கு பின்னாடி நம்மளாக பில்ட் பண்ணி வச்சுருக்கிற சில கற்பனையான பயங்கள். இது பணத்துக்கு மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களுக்கு இருக்கும். பட் பணத்தில் இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டை பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மேபி பாஸ்ட்டில் பார்த்த படங்களை வச்சோ இல்லை அடுத்தவங்க சொன்னதை வச்சோ இந்த மாதிரி உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் உங்கள் பயிற்சிகளை சரியாக செஞ்சாலும், மேல்கோட்டமாக அந்த தேவைகள் வச்சுருந்தாலும், டீப் டவுன் அதை பற்றின எதிரான கண்ணோட்டத்தையோ அதுக்குள்ளே ஒரு கில்ட்டையோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நடக்கும்? ஸோ இந்த மாதிரி பணம் சார்ந்த ரேண்டம் கில்ட் ஃபீலிங்கெல்லாம் வெளியெடுக்க ஆரம்பிங்க. இதுக்கு ஒரே வழி பணத்தை பற்றின நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது தான். அடுத்தது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய இல்லை நீங்கள் கவனிக்கக்கூடியவர்களுடைய ஃபினான்ஷியல் சக்ஸஸை நீங்களும் கொண்டாடலாம். அதாவது நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணலாம். இது ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா
இங்கே சில பேருடைய சக்ஸஸை பார்த்துட்டு அவங்கள போய் நீங்கள் இப்படி தான் சம்பாரிச்சிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்கன்ற மாதிரி சில பேர் ப்ளேம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் குயிக்காக சக்ஸஸ் ஆகும்போது முதல்ல கூட இருந்த ஆட்கள் அவங்களே கொஞ்சம் எகெயின்ஸ்டாக பேசுகிறதையோ நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக யூடியூப்பில் நிறையா நடக்குது. ஒருத்தர் க்ரோ ஆகும்போது இருக்கிற பார்வைக்கும் அவர் க்ரோத்துக்கு அப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களே பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, தான் எங்கே இருக்கிறோமோ அதே நிலையில் இருக்கிறவங்கள கான்ஷியஸ் ஏற்றுக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லை அடுத்த லெவல் போயிட்டாங்கன்னா அவங்க மேலே நிறைய வெறுப்பு உருவாக்கும். இது வந்து வெறும் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் நடக்கிறதில்ல, நீங்கள் பார்க்குற பொது வழியில் இருக்கிற பீப்புள் மட்டும் நடக்கிறதில்ல. உங்கள் லைஃபே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் பின்னாடி போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யோசிச்சு பாருங்கள். 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் கூட யாரெல்லாம் இல்லைன்னு பாருங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபினான்ஷியலாக டெவலப் ஆன அவங்களோட சர்க்கிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது அவங்களாம் ஆல்ரெடி வெளியே போயிருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வளரும்போது கான்ஷியஸ் ஏற்றுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் சக்ஸஸ் உங்களுக்கு தெரிய வந்தால் அதை நேரடியாக அப்ரிஷியேட் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் மனசுக்குள்ளே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அந்த பணத்துக்கு எதிரான ஏதாவது சிந்தனைகள் இருந்தாலும் போயிடும். அதை நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கும் ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக ஜெலஸ் அப்படின்றது ஆப்போசிட் டு மேனிஃபெஸ்டேஷன். ஒரு கோவம், ஒரு வருத்தம், இல்லை எனக்கு ஏன் கிடைக்கலன்ற சிந்தனை அதெல்லாமே. ஸோ அது கூட வெளியே போக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களை விட பெட்டராக வளர்கிறவங்க இல்லை நீங்கள் பார்க்குற ஃபினான்ஷியலி வளர்ந்த பீப்புளுடைய அந்த சக்ஸஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதை நேராக சொல்ல போகிற கிடையாது, அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது ஓகே இவங்க நல்லபடியாக வளர்ந்துருக்காங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெலஸ் இல்லை ஏதாவது நெகட்டிவ் பிலீவ்ஸ் இல்லை பணத்தை பிளாக் பண்ணக்கூடிய எந்த ஒரு சிந்தனையும் அங்கேருந்து விலகிடும். கடைசி விஷயம், இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த தேவைன்ற சிந்தனையிலேருந்து டிட்டாச் ஆகிடணும். அதாவது லெட் இட் கோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இங்கே ஒன்ஸ் நீங்கள் அதுக்காக விசுவலைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, என்ன வேணால் அந்த படம் சார்ந்த தேவைகளுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுட்டு போய் ரியாலிட்டியை நம்ம லைஃப்பை தான் பார்க்கணும். அதையே நினச்சிக்கிட்டு, அதையே யோசிச்சுக்கிட்டு, அதை பற்றியே கற்பனை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இது நடந்துருச்சா, இதுக்கான ப்ராக்ரஸ் தெரியுதா, பாசிட்டிவாக இருக்கிறோமா, இவ்வளோ அப்சஷன் தேவையில்லை. எப்பவுமே அந்த ப்ராசஸ்லேருந்து டிட்டாச் பண்ணிக்கோங்க. போய் லைஃப்பை கவனிங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற பயிற்சிகளுடைய அவுட்கம் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் தான் காமிக்கும். நீங்கள் போகிற இடங்களில் காமிக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் மூலமாக அதை உங்களுக்கு புரிய வைக்கும் கான்ஷியஸ். ஸோ லெட் இட் கோ. இந்த பயிற்சியை முடிச்சாச்சுன்னா அதை விட்டு மென்டலி விலகி வந்துட்டு நம்ம போய் வாழ்க்கையை தான் பார்க்கணும். இப்போ நான் சொன்னது எதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் கிடையாது. ஆனால் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னா, அதை நீங்கள் உள்ளே செலுத்தும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை உங்களுக்கு உருவாக்கும், ஒரு மெச்சூரிட்டியை உருவாக்கும். பணம் சார்ந்த பயிற்சிகளோடு சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த சிந்தனைகளையும் உள்ளே வச்சுக்கோங்க. முக்கியமாக பணத்தை ஈர்க்கிறது ரொம்ப ரொம்ப சுலபன்றனால இந்த விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலை என்டையராக சேஞ்ச் பண்ணணும் பண அளவில் நினச்சிங்கன்னா 1% கிளப் ஜாயின் பண்ணுங்கள். அது கம்ப்ளீட் ஆன்லைன் கோர்ஸ். இல்லை நீங்கள் வந்து ஒரு பர்சனல் கோச்சிங்காக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விஷயங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி.